Dear friends, welcome to our channel. So in the week, a special message, especially regarding on Diwali. So before that, to all of you, our channel members, our subscribers, valuable subscribers, to all our Diwali wishes. ஸோ இந்த வீக்கில் நம்ம பார்க்குற ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, இப்போ எவ்வளோ பெரிய சுவாமி விவேகானந்தரோட ஒரு கோட் ஒன்று சொல்கிறார் இல்லையா, ஒரு இருட்டு கிடைக்கின்ற ஒரு வீடு, ஒரு அறைன்னு வச்சுக்கலாம். அப்புறம் அதில் வந்து நம்ம இருட்டுன்னு சொல்லிட்டு நம்ம பயந்துட்டு உள்ளே இருக்கிறத விட ஒரே ஒரு தீக்குச்சி அங்கே எரிய வச்சேன்னா அந்த அந்த நாள் வரை இருக்கிற அந்த இருட்டு வந்து ஒரு நொடியில் வந்து அது வெளிச்சமாக போயிடும். அந்த இருட்டில் எங்கே போனது தெரியுது. ஸோ இதே போல தான் நம்ம செலிப்ரேட் பண்ண தீபாவளி. ஏதோ பேருக்கு சடங்குக்கும் ஏதோ நம்ம எல்லாமே செய்கிறாங்களேன்னு சொல்லிட்டு செய்கிறத விட நம்ம ஒரு ஆத்மார்த்தமாக நம்ம உணர்ந்து ஒரு விஷயத்தை நம்ம செஞ்சு ஈடுபடும் போது அதோட வேல்யூவே ஒரு தனியாக இருக்கும். ஸோ அதுதான் இன்னைக்கு நம்ம பேச போகிறோம். அது தீபாவளி விசேஷ். இந்த தீபாவளி வந்து நம்ம எந்த பர்பஸில் நம்ம கொண்டாடுறோம், அதோட இன்னர் சிக்னிஃபிகன்ஸ் என்ன, எப்படி வந்து நம்ம இன்னைக்கு இந்த தீபாவளியிலிருந்து எப்படி நம்மளை வந்து நம்ம ஒரு நல்ல ஒரு ரீகெயின் ஒரு ரீபில்ட் பண்ண முடியுங்கிறத பற்றி நீங்கள் பார்க்கலாம். ஸோ பை த வே நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா யூ கைண்ட்லி டூ தட். லெட்ஸ் கோ ஃபார் வீடியோ. எஸ் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இனிஷியலாக நம்ம பார்க்குறது ஆரம்பத்தில் வந்து நம்மக்கிட்ட இருக்கிறத வந்து இரண்டு வகையான எண்ணங்கள் நமக்கு தெரியும். ஒன்று வந்து பாசிட்டிவ், ஒன்று வந்து நெகட்டிவ் இல்லையா. இப்போது இந்த நம்ம இப்போ இருக்கிற ட்ரெண்டில் வந்து ஒரு சோசியல் கனெக்ஷனில் நம்மளுடைய அன்றாட அந்த நிகழ்வில் வந்து ஒரு பாசிட்டிவிட்டி எங்கேயும் நம்ம தேடிட்டு போகிற கட்டத்தில் இருக்கிறோம். இப்போது அந்த பாசிட்டிவிட்டியை வந்து மூடுற அளவுக்கு அந்த அளவுக்கு வந்து என்னென்னா அதை கவர் பண்ணுறது நெகட்டிவிட்டி வந்து எல்லா இடத்துலையும் இருக்கிறதுனால இந்த ஒரு தீபாவளி நாள் இருந்து நம்ம கொடுக்குற அந்த அந்த விளக்கு, இந்த சின்ன ஒரு விளக்கு ஒளியானது எப்படி அவ்வளோ ஒரு இருட்டை இந்த உலகத்தில் இருக்க அத்தனை இருட்டையும் வந்து அது வந்து போக்கி நல்ல ஒரு வெளிச்சம் தரும். அதே போல் நம்ம கிட்ட இருக்கிற அந்த நெகட்டிவிட்டி இன்னைக்கோட அந்த லெட்டிங் கோ ஆஃப் ஆல் த நெகட்டிவிட்டிஸ் ஃப்ரம் அவர் மைண்ட், அதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு சிம்பாலிக்காக தீபாவளி ஒரு விளக்கு எடுத்து வைக்கும் போது நம்மளோட இன்னர் சிக்னிஃபிகன்ஸில் நம்ம மைண்டில் இருக்கிற நெகட்டிவிட்டி வந்து இன்னைக்கோட எல்லாமே போகணுங்கிற மாதிரி ஒரு ஆம்பிஷனோட ஒரு நல்ல ஒரு இன்னர் சிக்னிஃபிகன் நம்ம எடுத்து வைக்கலாம். நம்பர் 1. நம்பர் 2 வந்து நம்மளுடைய அந்த இன்ட்ராஸ்பெக்ஷன். இப்போ இன்னிலிருந்து நம்மளையே நம்மளை ஒரு ரெனியூவல் பண்ணுறதுக்கு இந்த செலிப்ரேஷன் வந்து நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்குது. எப்படி நம்ம ஒரு நியூ ட்ரெஸ் நம்ம போடுறோம், புத்தாடைகளாகட்டும் இல்லை வேறு எந்த விதமான எல்லாமே ஒரு நியூ கலெக்ஷன் அங்கே இருக்கும் போது நம்ம கிட்ட இன்ட்ராஸ்பெக்ஷன் இது வரைக்கும் நம்ம எந்தெந்த விஷயத்தில் வீக்காக இருக்கிறோம், நம்மளுடைய இன்னர் வீக்னஸ் என்ன, எப்படி வந்து அந்த வீக்னஸ் ஸ்ட்ரென்த் எப்படி நம்ம மூவ் பண்ணணும், எதை வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். நெகட்டிவிட்டியை ஃபோக்கஸ் பண்ணோன்னா நம்ம நெகட்டிவ் சைடில் தான் போகிறோம். பாசிட்டிவ் ஃபோக்கஸ் பண்ணும்போது நம்மளுடைய அந்த எண்ணங்கள் செயல்கள் எல்லாமே எப்படி வந்து ஒரு பாசிட்டிவிட்டாக ஒரு ஸ்ட்ரென்த்தனாக ஒரு நல்ல ஒரு பவர்ஃபுல்லாக போகுதுங்கிறத நம்மளுக்கு இன்ட்ராஸ்பெக்ஷன் பண்ணிவிட்டு நம்மகிட்ட இருக்கிற அந்த பாஸ்ட் எல்லோரும் லைஃப்லேயும் பாஸ்டில் வந்து ஏதோ ஒரு காயப்பட்டிருப்போம், ஏதோ நம்மளை வந்து ஒரு கில்ட் ஒரு குற்ற உணர்வு இருந்திருக்கும், இல்லை நமக்கு தெரியாமல் ஒரு வருத்தங்கள், அதே மாதிரி ஒரு எல்லாமே அந்த இருக்கும்போது அந்த நெகட்டிவிட்டி இருக்கும்போது இது எப்படி நம்ம நீக்கிறதுக்கு இந்த இன்ட்ராஸ்பெக்ஷன் வந்து நம்ம செஞ்சுட்டு அது நிச்சயமாக நம்ம இந்த ஒரு ஃபெஸ்டிவல் மூடில் வந்து நம்ம அதை நீக்கி வைக்கலாம். அப்புறம் பார்த்தோன்னா கிராட்டிடியூட் வந்து இங்கே ரொம்பவே முக்கியம். இந்த கிராட்டிடியூட் பார்க்கணுன்னா நம்ம எந்த விஷயத்தில் வந்து நம்ம கம்பேரிசன் இல்லாமல் நம்ம எந்த விஷயம் இல்லைன்னு சொல்லிட்டு அதில் நம்ம ஃபீல் பண்ணுறதை விட எந்தெந்த விஷயம் இந்த இறைவனோட அருளாலேயோ இந்த யூனிவர்சல் பிரபஞ்சத்தில் அருளாலேயோ என்ன நம்மக்கிட்ட இருக்குது, எது வந்து நம்ம இல்லைங்கிறதுக்கு ஃபோக்கஸ் பண்ண நோங்கிறது ஃபோக்கஸ் பண்ண விட எல்லாம் வந்து நம்மக்கிட்ட இருக்கிறதுங்களை நம்ம அட்டென்ஷன் கொடுக்கும்போது நிச்சயமாக நம்ம அங்கே அந்த கிராட்டிடியூட் வந்து நமக்கு தெரியும். அந்த கிராட்டிடியூட் ஜோனில் கூட இன்னும் தீபாவளி நாள்லேருந்து நம்ம கூட இந்த ப்ராக்டிஸ் பண்ணலாம். விஷயத்தை வந்து இது வரைக்கும் நம்ம மற்றவங்களோட கம்பேரிசன் பண்ணிவிட்டு இல்லை நம்மளுடைய அந்த ரிலேஷன்ஸில் கம்பேரிசன் பண்ணிவிட்டு எதையெல்லாம் இல்லைன்னு சொல்லி ஃபீல் பண்ணுறோமோ அது டோட்டலாக மறந்துட்டு எதையெல்லாம் நம்மக்கிட்ட இருக்குது, எதெல்லாம் வந்து யூனிவர்ஸ் வந்து நம்மளை வந்து ஒரு பிளஸ்ஸிங்கில் நம்ம கொடுத்துருக்குது, எதெல்லாம் வந்து ஒரு காட் கிஃப்டாக நாம் எடுத்துக்கிறோம், இதை வந்து நம்ம இருக்கிறதில் நம்ம ஃபோக்கஸ் பண்ணும்போது நிச்சயமாக இந்த தீபாவளி நல்ல தீபாவளி அது இருக்கும். நம்மளுடைய ஃபியூச்சரும் இதை வச்சு நம்ம ஒரு இன்ட்ராஸ்பெக்ஷன் நம்ம ஃபார்வர்டு போயிட்டே இருக்கலாம். 4th பாயிண்ட் நம்ம பார்த்து சோசியல் கனெக்ஷன். இது எந்த அளவுக்கு நம்ம இம்பார்ட்டண்ட்டுங்கிறத நம்ம வந்து நமக்கு ஒரு கஷ்டம் வரும்போதே தெரியும். அது வரைக்கும் எனக்கு வேண்டிய எல்லாமே இருக்குது, நான் வந்து என்னுடைய வேலை ஒன்று சொல்லிட்டு நம்ம இருக்கிறதுக்கும் நமக்கு ஒரு ஏதோ ஒரு அந்த ரிலேஷன்ஷிப்லையோ இல்லை நம்மளுடைய ஒரு ஃபினான்ஷியலாவோ இல்லை நம்மளுடைய ஏதோ ஒரு நம்மளுடைய மாரல் சப்போர்ட் நமக்கு தேவைப்படுற நேரத்தில் ஸோ அப்போ தான் நம்ம சோசியல் கனெக்ஷனோட வேல்யூ வந்து நமக்கு புரியும். ஸோ அந்த மாதிரி சோசியல் கனெக்ஷன் வந்து இது வரைக்கும் நம்ம இருந்து கூட இன்னிலிருந்து ஒரு பாசிட்டிவாக நம்மளுடைய ஒரு எமோஷனல் சப்போர்ட்டுக்கும் இல்லை மாரல் சப்போர்ட்டுக்கும் இல்லை நம்மக்கிட்ட ஒரு மென்டராக இருக்கட்டும், இல்லை நம்மளை ஒரு டீச் பண்ண ஒரு டீச்சர்ஸாக இருக்கட்டும், இல்லை நம்ம ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம்,
இல்லை நம்ம கைடன்ஸாக இருக்கலாம், இல்லை நம்ம ரிலேஷன்ஷிப்பில் கூட நல்ல நம்ம மேலே இருக்கிற ஒரு வெல் விஷராக இருக்கலாம். இன்னிலிருந்து நம்ம யாரெல்லாம் மறந்துருப்போமோ, இது யாரெல்லாம் நம்ம கைடன்ஸ் தேவையில்லை சொல்லி அவங்களை வந்து நம்ம இக்னோர் பண்ணியிருப்போமோ, அவங்களெல்லாம் நம்ம ஒரு லிஸ்ட் அவுட் பண்ணிவிட்டு நம்மளுடைய மாரல் சப்போர்ட்டுக்கும் இல்லை நம்மளுடைய ஒரு ஒரு எமோஷனல் சப்போர்ட்டுக்கும் அவங்கள வந்து நம்ம ஒரு ஹெல்ப்புக்கு கொண்டு வந்து இந்த சோசியல் கனெக்ஷன் வந்து நம்ம வைக்கிறது. அதே போல் அந்த நெய்பர், நம்மளுடைய ஸ்ட்ரீட், நம்ம வீதியில் இருக்கிறவங்க, நம்மளுடைய ஊரில் இருக்கிறவங்க எல்லாத்திலையும் நம்ம ஒரு சோஷியல் கனெக்ஷன் இருக்கும்போது நமக்கு தெரியாமலே நம்ம ஒரு ஹாப்பினஸ் நம்ம இதில் வருது. அப்புறம் பார்த்தோன்னா மெயின்ஃபுல்லாக பார்த்தா நம்ம மைண்ட்ஃபுல்னஸ், இந்த மைண்ட்ஃபுல்னஸ் எங்கே நம்ம தீபாவளி நாளில் வந்து நம்ம அந்த கிராக்கர்ஸ் வைக்கிறோம் இல்லையா, அந்த பட்டாசு விடும்போது அது வரைக்கும் இல்லாத என்னமோ ஒரு கவனம் மேலே போகிறோம். அந்த பட்டாசு திரியை பார்த்து நம்ம கொளுத்துற அந்த நேரம் பார்த்தீங்களா 100% ஃபோக்கஸ் அங்கே இருக்கும். ஏன்னா நமக்கு தெரியுது ஏதோ கொஞ்சம் சொதப்பினாலும் நிச்சயமாக அதோட விளைவு வந்து நமக்கு எந்த ஒரு பாதிக்கும் தெரியுது. நம்ம மேலேயும் வரலாம், நம்மளுடைய ட்ரெஸ், அழகான ட்ரெஸ் வந்து ஸ்பாயில் ஆகலாம், இல்லை பக்கத்தில் இருக்கிற நம்மளுடைய குழந்தைகள் கிட்ஸ் அவங்களுக்கு அடிபடலாம். ஸோ எப்போ வந்து நம்ம 100% ஃபோக்கஸாக ஒரு மைண்ட்ஃபுல்னஸாக ஒரு பட்டாசு வெடிக்கிறோமோ, அதே போல் வந்து நம்ம ஒவ்வொரு ஆக்டிவிட்டிஸ்லையும் நம்ம மைண்ட்ஃபுல்னஸ் இருக்கும்போது நிச்சயமாக எப்படி அந்த பட்டாசு வெடித்து மற்ற எல்லாருக்குமே தன்னை தியாகம் பண்ணிட்டு எல்லாருக்கும் எப்படி ஒரு செலிப்ரேஷன் ஒரு ஒரு சந்தோஷத்தை கொடுக்குதோ அந்த அளவு சந்தோஷத்தை வந்து நம்ம மற்றவங்களுக்கு நம்மளால கொடுக்க முடியும். அது எப்போ யாரால முடியும்னா மைண்ட்ஃபுல்னஸாக அவேர்னஸாக இருக்கிற மட்டும்தான் மற்றவங்களால கொடுக்க முடியும். ஏன்னா அவேர்னஸ் இல்லை, மைண்ட்ஃபுல்னஸ் இல்லாத ஒர்க் பண்ணும்போது அவனுக்கு வேண்டிய அந்த ஆபத்தை வந்து அவனே வந்து ஃபீல் பண்ணி வந்துட்டோம்னா அவனே வெல்கம் பண்ணுவாங்க. அப்போ இவனை காப்பாற்றுறதுக்கே மற்றவங்களுக்கு தேவைப்படும் போது இவன் எப்படி மற்றவங்களை வந்து அவன் வந்து காப்பாற்றுவான், மற்றவங்களை எப்படி இவன் கைட் பண்ணுவான். ஸோ நமக்கு வந்து அந்த ப்ரியாரிட்டி மற்ற கைட் பண்ணணும்னா நம்மகிட்ட இந்த மைண்ட்ஃபுல்னஸ் வந்து கண்டிப்பாக இருக்கணும். இந்த மைண்ட்ஃபுல்னஸ் நம்ம லேர்ன் பண்ணுற ஒரு செலிப்ரேஷனாக இந்த தீபாவளி நமக்கு இருக்குது. அப்புறம் பார்த்தோன்னா அத்தனை ரிச்சுவல்ஸுமே, அப்புறம் நம்ம வீட்டில் ஒரு டெக்கரேஷன் பண்ணுறது எடுத்தோம், நம்மளுடைய அந்த என்னென்ன ஒரினஸ் இருக்குதோ, என்னென்ன ஒரு கலை நயத்தோட இது பண்ணுறோமோ எல்லாமே ஒரு மைண்ட்ஃபுல்னஸ் ஆக்டிவிட்டிஸ் இருக்கும்போது நிச்சயமாக இதுலேயும் நம்ம ஈஸியாக நம்ம நெகட்டிவ் எடுத்து பாசிட்டிவ் வந்துடலாம். அப்புறம் கடைசியில் பார்த்தோன்னா அந்த சிம்பிள் ஆஃப் லைட், இதோட நம்மளுடைய அந்த லைட்டோட சிக்னிஃபிகேஷன் தெரியும். அதை நம்ம தமசோம ஜோதிர் கமியம்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த இருட்டை நீக்கூட அந்த ஒளியை நம்ம பார்க்குற அந்த நேரத்தில் நம்மகிட்ட இருக்கிற அந்த அக இருட்டு, அதாவது அக ஒளியை வந்து ஏற்றுற அந்த விளக்காக நாம் இங்கே பார்க்க போகிறோம். இந்த இன்ட்ராஸ்பெக்ஷனில் இந்த தீபாவளி வந்து நமக்கு ரொம்பவே இது சிக்னிஃபிகேட் கொடுக்குது. எல்லாத்துக்கும் மேலே குறிப்பாக வந்து இதில் வந்து ஒரு பழைய முன்னோர்கள் வந்து இந்த நேரத்தில் குறிப்பாக இந்த குளிர்காலத்தில் இதை வந்து எப்படி வச்சுருக்காங்க அப்படின்னா, இதில் பார்த்து இது ஒரு சயின்டிஃபிக் ட்ரூத்துக்குள்ளே பின்னாடி இருக்குது. இதையும் நம்ம லேர்ன் பண்ணிக்கலாம். அதாவது எப்படின்னா இந்த நேரத்தில் தான் நம்மகிட்ட இருக்கிற பாடி, மைண்ட் அண்ட் சோல் மூணுமே ஒரு ஸ்லாக்னஸை ஃபீல் பண்ணுது. ஏன்னா பிகாஸ் ஆஃப் கிளைமேட்டிக்கல் கண்டிஷன் இந்த நேரத்தில் வந்து ஃபினான்ஷியல், அந்த நேரத்தில் வந்து அறுவடை அதெல்லாம் இல்லாத இன்னும் கொஞ்சம் நாள் இருக்குது இல்லையா. ஸோ அந்த அறுவடைகள், அந்த வருமானம் இல்லாத நேரம், நம்மளுடைய ஃபிசிக்கலாக வந்து நம்மளுடைய யூனிவர்ஸுக்கும் நமக்கு அந்த இருக்கின்ற அந்த ஸ்லாக்னஸ்ஸு. அப்புறம் இந்த நேரத்தில் வந்து நம்மளுடைய குழந்தைகள் வந்து இருக்கிற அவங்களோட பர்சனல் குரோத், இது எல்லாமே நமக்கு இந்த குறிப்பிட்ட இந்த அக்டோபர், நவம்பர், இந்த டிசம்பர் இது வரைக்கும் இந்த காலம் முடிகிற வரைக்கும் நமக்கு தெரியாமல் ஒரு ஸ்லாக்னஸ் இருக்கும். அந்த ஸ்லாக்னஸ் வந்து நம்மக்கிட்ட ஃபிசிக்கலாக நம்ம ஃபீல் பண்ணனா நம்ம உடலில் வந்து தேவையில்லாத நம்மளுடைய அந்த நோய்கள், அந்த இம்யூனிட்டி வந்து அங்கே பாதிக்கும். அதே நேரத்தில் நம்ம ஒரு எமோஷனலாக ஃபீல் பண்ணனா அங்கே எமோஷன் இர்ரெகுலர் நம்ம போயிடும். அப்புறம் அதே நம்ம பாடி மைண்டில் வந்து நாம் கொஞ்சம் ஸ்லாக்னஸ் ஆகிட்டோன்னா நம்மளுடைய அந்த ஹெல்த்தி மைண்ட், அந்த மென்டல் வெல்னஸ் வந்து அங்கே போயிடும். அப்புறம் அதே நம்மளுடைய அந்த ஃபினான்ஷியல் சைடு போகும்போது இந்த நேரத்தில் நம்ம உடலாலேயும் பாதித்து மனதாலேயும் பாதிக்கும் போது நம்மளால் வேண்டிய அளவு ஒரு ஃபினான்ஷியலாக ஒரு வருமானம் ஈட்ட முடியாமல் கட்டத்தில் போயிடுவோம். அப்போ இதுக்கெல்லாம் ஒரே காரணம் என்னென்னா நம்ம உற்சாகப்படுத்தணும். அந்த உற்சாகப்படுத்துறதுக்காக என்ன செய்யணும்னு பார்த்தோன்னா இந்த உலகமே உற்சாகம் அடையணும். அந்த நேரத்தில் வந்து இந்த ஃபெஸ்டிவல் வந்து நம்ம முன்னோர்கள் வந்து கொண்டு வந்தாங்க. இப்போ அந்த ஃபெஸ்டிவல் வந்து நம்மளுடைய ஆன்சியன்ட் புராணஸ் எவ்வளோதான் இருந்தாலும் இந்த ஃபெஸ்டிவல் வந்து நமக்கு ஒரு சயின்டிஃபிக்காக நம்மகிட்ட இருக்கிற அந்த ஃபிசிக்கல் பாடி, மைண்ட் அண்ட் சோல் இந்த மூணையும் நல்ல ஒரு லெத்தார்ஜிக் ஸ்டேட்ல இருந்து நல்ல ஒரு எனர்ஜெட்டிக்கை கொண்டு போகுது, ஸ்லாக்னஸ்ல இருந்து நல்ல ஒரு சினர்ஜெட்டிக்கை கொண்டு போகுது. அதே நேரத்தில் நம்ம டார்க்னஸ்ல இருந்து ஒரு நல்ல ஒரு லைட்னஸ் கொண்டு போகுது. அதுவும் நம்ம விவேகன்னு சொன்னது ஒன்ஸே கோட் பண்ணிக்கலாம். இத்தனை வருடங்களாக நம்மகிட்ட டார்க்னஸ் இருந்தாலும் ஒரே ஒரு தீக்குச்சி எப்படி வந்து அது வெளிச்சத்தை எல்லாமே இந்த இருட்டை எல்லாம் அழிக்குமோ, நம்ம கிட்ட இருக்கிற ஒரே ஒரு பாசிட்டிவ் அந்த சீட், ஒரே ஒரு பாசிட்டிவான இந்த எண்ணம் வந்து இது வரைக்கும் இருந்த அந்த ஒரினஸ், கில்ட், அந்த நமக்கு ஆல்ரெடி இருக்கிற அந்த 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 ஹூண்ட் இருக்கலாம், இல்லை செல்ஃப் ஹர்ட் இருக்கலாம், இல்லை நம்முடைய ஃபேமிலி, நம்ம அப்பா அம்மாங்களோட அந்த இதுக்கு இருக்கிற அந்த கேரி ஓவர் பண்ணுற அந்த கில்ட் இருக்கலாம். என்னதான் இருந்தாலும் இந்த தீபாவளியோட அனைத்துமே இது வந்து நம்மளை விட்டு விலகி போகுது. நம்ம நிச்சயம் இந்த மைண்ட்ஃபுல்னஸோட ப்ராக்டிஸ் பண்ண போது
நிச்சயமாக நம்ம இது பார்க்கலாம். ஸோ டு ஆல் ஆஃப் யூ, ஆல் அவர் சப்ஸ்கிரைபர்ஸ், டு ஆல் அவர் members, we have the happy Diwali and happy well wishes. We'll see with a different topic. Up to then, see you by Anand Kumar.